ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் ரெசிபி, அதில் ஒரு ரசம் பண்ண போகிறோம். நம்ம இது வந்து குடம்புளி. நான் வந்து குடம்புளி தான் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். குடம்புளி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ரொம்ப சயின்டிஃபிக் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் நிறைய இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது நல்லா அலம்பிட்டு இதை வந்து சுடு தண்ணியில் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற போட்டேன் நான். ஏன்னா அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற போட்டேன் நான். இப்போ வந்து இந்த இதை வந்து இந்த தண்ணியை இந்த இப்படியே நம்ம நல்லா அந்த இதெல்லாம் போக நம்ம நார்மல் புளி மாதிரி இதை வந்து கரைச்சி எடுத்துட்டு தண்ணி மாத்திரம்தான் இல்லை, இதை இப்படியே போட்டுக்கணும் நம்ம. இப்போ வந்து நான் வந்து ரசம் பண்ணுறதுக்கு ஈயச்சொம்பு எடுத்துட்டுருக்கேன். ஈயச்சொம்பில் வந்து இந்த தண்ணியை விட்டுக்கிறேன் நான். இப்போ இதோட ரசத்துக்கு தேவையான அளவு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன் நான். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி, இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் ஜென்ரலாகவே நான் வந்து குக்கிங்கில் வந்து கொஞ்சம் வந்து குக் பண்ணுறப்போ வெல்லம் சேர்த்துப்பேன், சாம்பார் இதுக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா அது வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நான் வந்து இதுக்கும் ரசத்துக்கும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்ப்பேன். இது ஒரு கொதி வரட்டும். நம்ம வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி ரசப்பொடி திரித்து வச்சுருக்கேன் நான். அதனால் நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக திரிக்கலை, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக திரித்து வச்சுருக்கேன். ரசப்பொடியோட டீட்டெயில்ஸ் என்னன்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இதில் வந்து ரசப்பொடி ஒரு டீஸ்பூன், 1.25 டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கொதி வரட்டும். நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதையும் வந்து நல்லா இடித்து, தோலோடையே இருக்கட்டும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். இதையும் நல்லா இடித்து நம்ம வந்து ரசத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா இடித்து வச்சுட்டுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்ந்து கொதிக்கட்டும். பாருங்க, நான் வந்து கொஞ்சம் துவரம்பருப்பை வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். நம்ம வந்து அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து இதில் விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வந்தோடனே தாளித்து கொட்ட வேண்டியதுதான். பாருங்க, இது கொதித்து வர நேரத்தில் நம்ம வந்து இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். ரசத்துக்கு எப்போவுமே வந்து நெய்யில் தான் வந்து தாளித்து கொட்டணும். நான் வந்து நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இதோட கொஞ்சம் கடுகு போட்டுருக்கேன். கடுகு பிடிக்கட்டும். பாருங்க, ரசம் எப்படி பொங்கி வர்றது பார்த்தீங்களா? ரசத்தை வந்து நம்ம எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி பொங்கி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பெருங்காயத்தை போட்டு ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த பக்கம்
கடுகும் வெடிச்சுன்னு இருக்குது. கடுகில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலை போட்டுக்கிட்டு 2 ஜீரகமும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பெருங்காயம் போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து ரசத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்க, கொடம்புளி ரசம் ரெடி ஆகிடுது. இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். பாருங்க, உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கொடம்புளி ரசம் ரெடி ஆகிடுது. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நார்மல் புளியை விட இந்த புளி தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறா டாக்டர்ஸ்லாம். இந்த புளி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது வந்து கேரளாவில் தான் எப்போவுமே அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சைடில் யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரசப்பொடியில் தனியா வத்தல், மிளகாய் எல்லாமே இருக்குது. மிளகு, ஜீரகம் எல்லாமே இருக்குது. கொடம்புளி ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். பாருங்க, எவ்வளோ நன்னா இருக்குது பூண்டு. இதோட நம்ம வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. என்ஜாய் த கொடம்புளி ரசம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.